நம்மோடு இணைப்பில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு கோவை செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். இது ஒரு முக்கியமான முடிவை தமிழகத்திற்கு உங்கள் கட்சியின் சார்பாக அறிவித்திருக்கிறீர்கள். இந்த மாற்றத்தை தமிழக மக்கள் எப்படி பார்ப்பார்கள் என்று நீங்க நினைக்கிறீங்க? அதாவது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்துக்கும் அவர்களுக்காக வாக்களித்தவர்கள் இன்றைக்கு அம்மா அவர்களோடு 32 ஆண்டு காலம் உடனே இருந்து செயல்பட்டு சகோதரியாக, தோழியாக, உதாரணத்திற்கு அம்மாவாகவே இருந்து செயல்பட்டதால் ஒட்டுமொத்த கட்சி தொண்டர்களும் ஏற்றுக்கொள்வார்கள், பொதுமக்களும் அம்மா அவர்கள் வழியில் இவர் செயல்படுவார்கள் என்று ஏற்றுக்கொள்வார்கள். சின்னம்மாவை பொறுத்தவரை இன்றைக்கு பிஜேபியினுடைய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்கிறார், தலைமை இல்லாத அரசு என்று. தலைமை இல்லாத அரசு என்று சொல்லுவதை ஜனநாயக நாட்டில் மக்களால் வாக்கு பெற்று ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சியினுடைய முதலமைச்சராக ஒரு முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது அவர் அப்படி சொல்லுவது மிகவும் வேதனையாக இருக்கிறது. இவர் ஒரு தகுதியில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரோ என்று ஒரு அச்சம் இருக்கிறது. அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதத்தில் நேற்றைய தினம் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன கருத்தை, ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு தான் வாக்களித்தார்கள், அவர் வீட்டில் இருப்பவர்கள் என்று சொன்னார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய இல்லத்தில் இருந்தாலும் அவருடைய ஆத்மாவாக செயல்படுகிற சின்னம்மாவை ஒட்டுமொத்த 1.5 கோடி தொண்டர்களும் ஏற்றுக்கொள்கிறோம், மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள். ஸ்டாலின் அவர்கள் தேர்தலிலே தோல்வி அடைந்த பிறகு அந்த விரக்தியில இருந்து வெளியே வர முடியாத ஒரு நபராக இன்னும் இருந்து கொண்டிருக்க என்பதுதான் அவருடைய ஒவ்வொரு நாளுடைய அறிக்கையும் காட்டுகிறது.